Yes. And we are neighbors. We are neighbors. சாயா எங்க இருக்கு, வடை மட்டும் தான் வேணும். Fantastic என்ன சொல்ற financial guy. வீட்டில் உள்ள கணவர்கள்லாம் பார்த்துக்காங்க, பிள்ளைகள்னா அப்படி தான் இருக்கணும், படிச்சுக்காங்க. அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் எல்லாம் சூப்பரா இருக்கேன். மக்களோட பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. மக்களே, நமக்கு வந்து காசு இருந்தோ இல்லையா நம்ம தான் கோடீஸ்வரன் கேட்டிங்களா? நீங்கள் உங்களெல்லாம் கோடீஸ்வரர்களாக ஆகிட்டு தான் என்னுடைய அடுத்த வேலை கேட்டிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லண்டனில் வந்து யூகேல வந்து செட்டில் ஆகிருக்கிறீங்க. ஐயோ, வீடு வாங்க காசு வச்சிருந்தேன், ஐயோ எக்கனாமிக் டைம் எல்லாம் டவுன் டைம் ஆகிப்போச்சே, வீடு வாங்க முடியலன்னு பல பேருக்கு ஒரு இது. ஏன்னா வீடெல்லாம் வாங்கிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்கேஜ் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையாக போயிட்டு அதெல்லாம் எனக்கு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் சொல்வீங்க, நான் கோடீஸ்வரர் ஆக்க போகிறேன் அப்படி இப்படி, நீங்கள் ப்ரூடாக விட்டுட்டு தெரியாதீங்க சொல்லுங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்க நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதனால இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நமக்கு வந்து மிஸ்டர் சைபி அல்ஃபோன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எப்படி ஒரு யூகேல எப்படி வீடு வாங்கலாம், அதுக்கு எப்படியான மார்கேஜ்லாம் லோன்லாம் எப்படி எடுக்கிறது, என்ன யாதுன்னு அக்கு வேற ஆணி வேற நம்ம வீடியோல சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது முடிஞ்சது அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களால வந்து பயனடைஞ்சாங்க. ஸோ அவர்கிட்டே நேரம் போனை போட்டு, தம்பி ஓடியாங்க வந்து நம்ம திரும்ப நீங்க வரணும், வந்து இதெல்லாம் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும், வீடு வாங்க நீங்க இப்ப எக்கனாமிக் டவுன் டைமா இருக்குது, இந்த டைம்ல நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும்னா கூப்பிட்டோன்னு தம்பி வந்துட்டாங்க. இருக்கிறாங்க பாருங்க இங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் நீளமா தான் இருக்கு, ஆனா ஹீரோவை காணிக்க போனது. தம்பி எப்படி இருக்கீங்க? சைபி நல்லா இருக்கீங்களா? we are good. ரொம்ப நல்லா இருக்கிறோம். திரும்ப எங்களுடைய சேனல்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்க பாருங்க, ரொம்ப நன்றி. ஸோ நீங்க வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம டுகெதரா பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல வீடியோ வருது, எல்லா இன்ஃபர்மேஷன் யூகேல எப்படி வீடு வாங்குறதுங்கிறத பற்றியான வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் உள்ள நிலைமை வந்து தலைகீழா இருக்குது, அப்படித்தானே? எக்கனாமிக் நிலைமை. ஸோ இப்போ வந்து எனக்கு வீடு வாங்கணும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஆனா வந்து அது வாங்க முடியுமா இந்த டைம்ல? There is always options. Currently the interest rate is a bit higher. So some people won't be able to afford it because the monthly payments will be high. சம் பீப்புள் இல்ல, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போயிருச்சுது, அதனால சிலவங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு சம் பீப்புள் வில் திங்க். இந்த சம் பீப்புள் இல்ல, நானே இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அடிபட்ட ஆளு. ஓவர் த நைட் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 500 pounds கூடிருச்சுது. வாய கட்டி நாங்கெல்லாம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஓகே, we are recommending to our clients is mostly to instead of going on a fixed rate, go on a tracker rate. Okay. So tracker rate. Okay. So tracker rate is based on the Bank of England base rate. So if you finished your mortgage term right now, and if you're going to fix it for another 5 years, this higher interest rate you'll be paying for the next 5 years. Okay. So the other option would be to either go for a smaller 2-year fix, or the better option would probably be to go on a tracker rate, because the tracker rate is dependent upon the Bank of England base rate. Okay. So when the interest rate, Bank of England reduces interest rate, your mortgage will also come down. Okay. But if you're fix it, then even when the Bank of England reduces the interest rate, it won't come down, which means you'll pay that same amount for the next 5 years or 2 years, whatever you fix it for. So, but it's not always, I'm just giving you one of the options. Okay, one of the options. So தம்பி என்ன சொல்றாப்லனா, என்னதான் வெக்கடாவுக்கு டவுன்டாம இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்படித்தானே தம்பி? ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாப்ல. ஸோ தம்பின்னு கூப்பிடுற, ஆக்சுவலி சார் நாக்கும் கூப்பிடணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்ற ஃபைனான்ஷியல் கை. ஓகே, அதனால வந்து நாங்க பழகுனது வந்து அக்கா தம்பி மாதிரி. Yes. And we are neighbors. நாட்டுல we are neighbors. இந்தியால நாங்க neighbors. அதனால தான் நாங்க அப்படி பேசிட்டு இருக்கோம்.
சோ என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கனாமிக் டவுன் டைம்னு பயந்து போயிடாதீங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடுதலா இருந்தாலும் நீங்க வீடு வாங்கலாம். என்ன ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாம ட்ராக்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வைக்கலாம். நான் தமிழாக்கம் படுத்தி சொல்றேன். தம்பி வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கம்மியா வருங்கிறதுனால கொஞ்சம் வெக்கப்படுறாரு. Okay. So the other thing is not just tracker. There are other rates called discounted rates. Okay. So some lenders have discount rate, which means they have a standard variable rate. Say for example, it's like 6%, but they would give a discount of like 1.5 for the next 2 years or 5 years. So that is called discounted rate. So there are options. So depending upon every mortgage is different. Every person is different, situation is different. So based on that, we can look at the best options. And also, this is not going to be like this forever. The main thing is interest rates went up because of inflation. Yes. Yeah. The government's aim is to keep it around 2%. If the inflation is 2%, that is healthy inflation. So that is what they always aim for 2%. When it goes up, then they have to increase the rate, which means the amount we spend on the mortgage is more, which means we have less money to spend on other things, which means the inflation will come down. ஆமா, எங்களுக்கு மீன் வாங்குறதுக்கு மசாலா ஜாமான் வாங்குறதுக்கு இதுலதான் கிடந்து நாங்க வந்து அதுலதான் சேவ் பண்ணி அங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். So when you don't have money to spend, the inflation will come down. And when the inflation comes down, they will bring the interest rate back lower. எக்கனாமிக் கை தானே, நீங்க வந்து ஃபைனான்சியர் தானே, சொல்லுங்க இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது? It is getting better. நல்ல நியூஸ். நான் சொல்றேன், நான் It is getting better. It is getting better. That's a good news. So economic down time இப்படியே இருக்க போறது இல்ல, கெட் பெட்டர் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்குதுன்னு வந்து நம்ம ஃபைனான்சியர் சொல்றாரு. ஃபைனான்சியர்னா எங்க ஊர்ல blade. We call it blade. We call it blade in Kerala. We call it blade. Oh really? Blade. I'm not a financier, but நீங்க வந்து உங்களுடைய டெசிக்னேஷன் என்னங்கன்னு புதுசா வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியுமா? நீங்க யார்? Okay, I am a mortgage and protection advisor. So I help people get a mortgage for their property. If they already have a property, they want to buy another property, we can use money from the current property to use as deposit for the next property. So that is one thing, but mortgage is not the whole thing. So you have a house, and we need to make sure that we protect it. So whatever asset we have, we need to make sure we protect it. அவங்க வந்து மார்ட்கேஜ் அட்வைசர், பட் அவங்க மார்ட்கேஜ் மட்டும் பண்றது இல்ல, அதர் சர்வீசஸும் பண்றாங்க. சோ அதைத்தான் இப்ப விளக்க போறாங்க. நல்லா கவனமா கேட்டுக்காங்க. என்ன நல்ல கவனமா அண்ணாச்சி எப்பவும் சொல்லுவாரு, நோட் எடுத்து வேணா நோட்ஸ் எழுதிக்காங்க. சொல்லுங்க தம்பி, அடுத்து வேற என்ன பண்றீங்க? So when a lender, a bank gives you a mortgage, it is based on your income. If something happens to any one of you, the mortgage won't be paid. Which means the bank will come and repossess the property. Yes. Which we do not want, because we have a family, we have kids, and this is our asset. We need to protect the asset. So as a mortgage advisor, my job is also to make sure that when somebody takes a mortgage out, which is a big loan, which is a big debt, we need to assess the situation and we have to recommend to them the right cover, mortgage cover, life insurance cover. So whatever ways we can protect them, we have to recommend it, because it is also even with the FCA, which is the Financial Conduct Authority. It is one of their policies. It is my job. So நீங்க வந்து so I'm registered with the FCA. FCA Financial Conduct Authority. தம்பி என்ன சொன்னாப்லன்னா, மார்ட்கேஜ் மட்டும் இல்ல, நீங்க மார்ட்கேஜ் வாங்குனா 2 பேர் சம்பளத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து மார்ட்கேஜ் கொடுக்குறாங்க. சோ 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய வீட்டை நீங்க இழக்க வேண்டிய நிலை வரும். அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். சும்மா மார்ட்கேஜ் அட்வைஸ் மட்டும் இல்ல, அதெல்லாம் விட மாட்டோம். அதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா, பாலிசி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சரியா இருக்கா, சேஃபா இருக்கா, அதை வந்து நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றோம். சும்மா உங்களை வந்து நடுக்காட்டுல உற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, தானே சொல்லி நீங்க போட்டி சொல்றாங்க போறீங்கன்னு பார்த்துட்டே இருக்க. If you're sick, you won't be able to find a job, and there is no chance. And for me, this is more important, even more important than life insurance or mortgage cover, because if you have income protection, your income is protected. So whatever you're sick, if you're long-term sick, so obviously long-term sickness is considered as when you're sick for 4 weeks or more. So once you're sick, what happens is if you have an income protection,
they pay you up to 65% of your gross salary, not your net salary, gross salary. ஓகே சூப்பர் சூப்பர். என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு மார்ட்கேஜ் வந்து ஓகே மக்களே, உங்களுக்கு ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, சிக்னஸ் வந்து இந்த மார்ட்கேஜ் வந்து கட்ட முடியாம நல்லா வந்துருச்சுனாலும் இந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கும்போது நீங்க அப்படி பயப்பட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கட்டிடுவாங்க, அந்த இன்சூரன்ஸ்காரங்க அதுக்கு காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. நோய் வந்தாலும் ஜம்முன்னு பெட்ல படுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் பத்தி திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனால நோய் வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணமே நோய் வரும் அழுகு, அந்த நோய் வந்து இன்னும் சிவியர் அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஃபைனான்ஸ். அங்க பெட்ல ஆஸ்பத்திரியில பெட்ல படுத்துக்கிட்டு நினைக்குது, ஐயோ எவ்வளவு பில்லு வரும், ஐயோ இந்த மாசம் வீட்டுக்கு வாடகை எப்படி கட்டுவேன், இந்த மாசம் வீட்டு லோனை எப்படி நான் கட்ட போறேன். இதுதான் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அதுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர். ஸோ என்ன சொல்றாருன்னா இப்போ அது தம்பி சொன்னது வந்து வெரி 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 ட்ரூ. அதாவது கோவிட் காலத்துக்கு அப்புறம் வந்து டிசீஸ் எல்லாம் தாறுமாறா ஏறி கிடக்குது. நிறைய பேர் ஆஃப் சிக்கில் இருக்கிறாங்க, கண்டினியூஸாக ஆஃப் சிக்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பே பண்ண முடியாத, இப்போ கணவருக்கு சிக்னா மனைவி அவரை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரிப்பட்ட பாலிசிஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த சிக்னஸ் பாலிசி எதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடும். லம்சமாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் கூட போகலாம். யூகே பொறுத்தவரையில் மெஜாரிட்டி NHS தான். ஸோ NHS வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் நிற்க வேண்டாம், ப்ரைவேட்டுக்கு போனால் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறாப்புல. ஸோ இட்ஸ் a வெரி 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 வேலிட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மாதம் வந்து எப்படி மாதம் மாதம் கட்ட வேண்டியது இல்லையா அந்த இன்சூரன்ஸ்? எங்களுக்கெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்குமா இல்லை வந்து அது எப்படியாகும்? நீங்கள் it depends on it depends on your age. That is the main factor. So this is what I would recommend to everybody. Get an insurance as early as possible. Okay. If you are in your 20, 25, 30, say for example, if you are paying I don't know, £50 a month. If you are 45, you'll be paying 150. Triple the time. Or double or triple. It depends upon. There's a few things, like it depends on your age, whether you smoke, any health conditions, all those things. But always try and get an insurance early, because one good thing with insurance is you can do a level premium, which means your prices don't go up. Okay. So even on your long term, or even when you get older, you only have to pay the same amount. Okay. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஸோ யாரெல்லாம் இப்போ வீடு இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த பாலிசி இல்லையோ, தம்பியோட ரெக்கமெண்ட், அவர் ரெக்கமெண்ட்னு சொல்றாரு, நான் சொல்றேன் தம்பியை வந்து ஃபோன் பண்ணி நீங்க வந்து அவர்கிட்ட பேசலாம், கதைக்கலாம். ஓகே, பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம அந்த வீடியோ மார்ட்கேஜ் எப்படி வாங்குறது அந்த வீடியோ பற்றி நம்ம போட்டப்ப he helped many people. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ட்ரீம். அந்த பிக்கஸ்ட் ட்ரீம் வந்து எல்லாருக்கும் அது சாத்தியமாகிறது இல்லை. ஒரு சிலருக்கு சாத்தியமாகிறது, ஒரு சிலருக்கு சாத்தியமாகிறது இல்லை. when it becomes true, அதை வந்து அதாவது ட்ரீம் கம் ட்ரூ ஆக்குறவங்க தான் இவங்க. ஸோ அதனால தம்பியை வந்து நிறைய பேர் போய் வந்து பயனடைஞ்சாங்க. he also told me, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸே எனக்கு வந்து மெயில் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ எப்படின்னா இந்த எக்கனாமிக் டவுன் டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய பாலிசிஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் வந்து தம்பி சொல்லிட்டு இருக்கிறாப்புல. வீட்டை பத்தி பேசி பேசி ஒரே டயர்ட் ஆகி போச்சு. ஆமாமா, சாய போடுங்கப்பா. சாயா எங்க இருக்கு? வடை மட்டும்தான் வேணும். சாய மட்டும் இல்ல, வடை மட்டும்தான் வேணும். இப்போ வந்து சைபி தம்பி வந்து ரொம்ப பிஸியாட்டு எங்களுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுக்குறாரு. என்ன வீட்டில் உள்ள கணவர்கள்லாம் பார்த்துக்காங்க, பிள்ளைகள்னா அப்படி தான் இருக்கணும், படிச்சுக்காங்க. வீட்டில் சமையல் செய்வீங்களா நீங்க? எங்கேயோ போயிட்டு. The main thing with coffee is you shouldn't let the water boil. So if you go and drink a coffee in Italy, it is never hot like in India. It's just a little bit warm. That's it. தம்பி போற போக்க பார்த்தா மார்ட்கேஜ் ஓட்டுக்கிட்டு காஃபி கடை போட போறாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பார்த்து போடுறத, இந்த காஃபி அவர் பார்த்து போடுறதுல இருந்தே தெரியுது எப்படி ஒருத்தருக்கும் மார்ட்கேஜ் அட்வைஸ் பார்த்து அட்வைஸ் பண்ணுவாருன்னு. Yeah, that is important. That is important. These are all transferable skills. இல்லையா? எப்படி அவங்க வைஃப் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. Yes.
ஓகே பார்த்தீங்கன்னா சைபி வந்து சூப்பரான அட்டிபிளியான காஃபி. ஓகே, சூப்பர் ஒரு இட்டாலியன் காஃபி அவருடைய கையில் வந்து நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ சைபி என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய ப்ராடக்ட்ஸோடைய இதெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இப்போ சிக்னஸ் கவர்னு சொன்னீங்க. ஸோ சிக்னஸ் கவர் மட்டும்தான் இருக்குதா, இல்ல சிக்கே ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது கவர் இருக்கா? இல்ல மறுபடி எனக்கு தள்ள வந்தது கேட்டேன். No, good question. Like you said, our aim is not to be sick. Okay, but we are taking ஆமா அப்பதானே காசு நீங்க சம்பாதிக்க முடியும். Exactly. But we are only taking this as a precaution, just in case if something happens, we know that they are covered. The good thing with insurance policy is not just that they pay out if something happens. Just like us, they do not want you to be sick either. Yeah. Because if you are sick, they will have to pay out. If you die, they'll have to pay out. So what they do is there are few companies who gives you points. Okay. So if you do walk this much, you'll get points. If you run, so basically based on your activity, they have a lot of apps which we can download and use. And if you achieve that sort of points, you get freebies like free coffee, half price movies, all those things. And also they give you like targets. So they always keep you active. So the main aim, நம்மளே ஆக்டிவா இருக்காம இருந்தாலும் பிரியாணி தின்னுட்டு வீட்ல போய் படுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க படுக்க விட மாட்டாங்க, ஆக்டிவா நம்மள இருக்க வச்சிருப்பாங்க. So not only our money, they are also looking after our health. அப்படினு சொல்றீங்க. சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. Yeah, so it is like we mentioned, we don't want to be sick, they don't want you to be sick either, so they keep you active. So that's the main thing. Okay, so that is just one of the things. Insurance companies, what they do is they give you free 24/7 GP access. Oh, okay. Which is amazing. Yes. Because you work for the NHS, Yes. you know that the normal waiting time for a GP in the UK is 10 to 11 days. That's right. Especially, you know, the students coming from India. So many students are coming from India. In hundreds of thousands they're coming. If they come to the UK, they don't have anyone to look after them. 10 days, 11 days waiting for a GP. That is not possible. We have like kids, little kids. We ourselves have to go out and work. If you're sick for like 10, 11 days, or if you can't see a doctor for 10, 11 days, it is just going to worsen our condition. Insurance companies, 24/7 GP access, which means you can get a GP to speak to you within 2 hours. Okay. Within 2 hours. That is how good it is. And we are not paying anything extra. Okay, adana kekka vanden. Exactly. So you are not paying anything extra. Okay. So this not covered by all insurance providers, but some of them cover it. So for any of my clients who I give insurance, I always make them aware that this is available. So and then you can use it. And when you use it, it's not just for you. Your whole family can use it. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இது வந்து மார்கேஜ் ப்ரொவைடர்ஸ்க்கு இந்த மாதிரிப்பட்ட இன்சூரன்ஸ், இப்போ ஊர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க தனியாக எப்படி ஒரு பாலிசி எடுக்க முடியுமா இங்கே வந்து? Yes. So it depends upon. So what I would recommend is don't go online and take any insurance policy, because that probably won't be covered. Okay. So not all insurance providers do it. There is only some insurance providers who do it. But with them, you don't have to pay an extra fee. It's all included. So we can look at it and advise accordingly. ஸோ அதான் வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து அதான். இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் உடனே கூகுள் தான் இருக்குது, போட்ட உடனே அங்கே 10,000 இது வந்துடும். ஓகே, ஆன்லைன் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரொவைடர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே அதில் போய் எடுக்கிறது உங்களுடைய இஷ்டம். பட் என்ன சொல்றாருன்னா, ஒரு ப்ரொவைடரா இருக்கும்போது அவர் வந்து உங்களுடைய தேவைக்கு எது சூட் ஆகுதோ நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அதை வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நான் உண்மையிலே வந்து அதுக்கு வந்து நீங்க சொல்லாட்டாலுமே நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மார்கேஜ் ப்ரொவைடர் அப்படிதான். நானா ஆன்லைன்ல போய் மார்கேஜ் நானா அந்த பேங்க்ல போய் நான் வந்து அப்ளை பண்ணப்ப எனக்கு கிடைச்ச ரேட் அதோடையும் ஒரு மார்கேஜ் உங்களை மாதிரிப்பட்ட ஒரு மார்கேஜ் ப்ரொவைடர்கிட்ட நம்ம போய் அவங்க எனக்கு தந்த ப்ராடக்டோட ரேட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த இன்சூரன்ஸ்லயே நான் கண்டிப்பா அதை வந்து நான் நம்புவேன். இதெல்லாம் நம்பாத ஆளாக நான் ஒரு காலத்துல எல்லாம் நம்பாத ஆளாகும். இன்னைக்கு வந்து நான் நம்பிட்டு இருக்கேன், ஏன்னா நான் பர்சனலா அனுபவிச்சதுனால. ஓகே சைபி, இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ எது பார்த்தேன்னா உன ஓடி போய் ஆன்லைன்ல என்னென்ன ப்ரொவைடர்லாம் இருக்காங்கன்னு ஆன்லைன்ல போட்டு ஆன்லைன்லேயே நான் அப்ளை பண்ணி நான் போய்கிட்டே இருப்பேன். லைஃப் அப்படியே ஆன்லைன்ல இப்போ எல்லாமே வர்ச்சுவல் உலகம், யாருக்கு வந்து ஆள்களை பார்க்கணும், எல்லாமே அவைலபிளா இருக்குது அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன்.
பட் அப்படி போகிறது ஓகேயா, இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு ப்ரொவைடர்கிட்ட வந்து நாங்கள் எடுக்கணுமா, அது என்னங்கிறது எங்களுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு ஆன்லைனில் எடுக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? It is completely different. ஓ, கம்ப்ளீட்லி Completely different. என் மக்களை கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா, உண்மையில நான் நினச்சேன் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சொல்லுங்க பாப்போம். So in the UK, if you go online and take an insurance, it is called execution only. You are taking the responsibility for the insurance. You do not know whether whether it's enough for you or not. You just taking it, and that is your responsibility. So whatever happens, you are responsible. When you go to an advisor and take an insurance, the advisor is FCA registered, so they have to comply by the rules of the FCA. If you take a policy and if it didn't work out for you, you didn't get a claim or anything, or if there's an issue, you are responsible. But if you go to an advisor and if there's an issue with the advice that you got and you have suffered a loss, you can go and claim that money under Financial Services Compensation Scheme, FSCS. Okay, so that cover is there. ஓகே. பார்த்தீங்களா? அதான். ஸோ ஒரு மார்கேஜ் ப்ரொவைடர்கிட்ட போகிறது, மார்கேஜ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், அது ப்ரொவைடர்கிட்ட போகிறதுக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து தம்பி சூப்பராக சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அதற்கான ஒரு பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. பட் ஆன்லைனில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதனால எது வேணாலும் நம்ம வந்து மக்களே இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் சூப்பராக வந்து இந்த மார்கேஜ் கவர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதை சுற்றின அதை கவர் பண்ண டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக எங்களுக்கு அடிப்படையாக எல்லாம் சொல்லி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. Thank you for sure. Last time from the video, a lot of people called me. I'm so glad we could help a lot of people. And thank you to Subi. Subi has definitely helped. Even if you go into the comment box, it's all about thanks to Subi. Thank you. So Subi and Charles are doing an amazing job. Yeah, thank you for having me. Okay, thank you very much. Okay, மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்தியாவில் உள்ளவங்களாம் எங்களுக்கு வீட்டு லோன் வேணுங்கான்னு சொல்லி தம்பிக்கு ஃபோன் நம்பரை அடிச்சிடாங்க. ஏன்னா இவர் வந்து யூகேல உள்ள மனுஷர், யூகேல உள்ள ஆளுகளுக்கு தான் இவர் இது பண்ணுவார். ஸோ தம்பி, இப்போ நாங்கெல்லாம் தமிழ்காரங்க தான். இப்போ தமிழ்காரங்க நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. தமிழ் பேசுங்களா நீங்க? கண்டிப்பா. இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். இங்கிலீஷில் ஷார்ட் பூட்டுன்னு பேசிட்டு இருக்காரே, நமக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா என்னன்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக புரியும். தம்பி அந்த ஒரு ஃப்ளோ இருக்காதுங்கிறக்காக தான் இங்கிலீஷில் சொன்னார். ஸோ ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye. இப்போ யூகேல இருக்கிறவங்களுக்குலாம் வீடு வாங்கணும்னு ஆசை. ஆனால் கையில் வந்து எனக்கு டெபாசிட் இல்லை, மார்ட்கேஜ் எனக்கு கொடுக்க மாட்டாங்க டெபாசிட் இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் இப்போ ஒரு புதுசாக ஒரு திட்டம் வந்திருக்குது. எல்டிவி மார்ட்கேஜ்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு திட்டம் வந்திருக்குது. நம்ம கையிலே காசு இல்லைனாலும் டெபாசிட்டே போடலைனாலும் நமக்கு மார்ட்கேஜ் வாங்கலாம். இதை பற்றியான ஃபுல் விவரங்களை நீங்கள் சைபி அல்ஃபோன்ஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் ஆஃபர் இது.